திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் நீரேற்று நிலையங்களில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாநகராட்சியில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் உள்ள 9 பிரதான நீரேற்று நிலையங்கள் மூலம் குடிநீர் விநியோகம் நடைபெற்றது. தற்போது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததாலும் மண்ணின் ஈரப்பதம் வற்றியதாலும் 5 பிரதான நீரேற்று நிலையங்கள் 25 விழுக்காடு செயலிழந்துவிட்டன. எஞ்சிய 4 நீரேற்று நிலையங்கள் 85 விழுக்காடு செயலிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் விநியோகம் 42 விழுக்காடு வரை சரிந்துள்ளதாக தெரிகிறது. முக்கொம்பு மற்றும் கம்பரசம்பேட்டை உள்ளிட்ட முக்கிய நீரேற்று நிலையங்களின் செயல்பாடும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாநகராட்சி மற்றும் கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் நீரின் அளவு நாள் ஒன்றுக்கு 95 மில்லியன் லிட்டராக குறைந்துள்ளது. முன்பு நாள் ஒன்றுக்கு 150 முதல் 165 மில்லியன் லிட்டர் வரை குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசு பாராமுகமாக இருப்பது வேதனையளிப்பதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் கூறியுள்ளார். மயிலாடுதுறையில் செம்பரார் கோயில் தனியார் கல்லூரி விழாவில் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் வெறுமனே எதிர்ப்பு தெரிவிப்பதனால் எந்த விளைவும் ஏற்பட போவதில்லை என்று தெரிவித்தார். எனவே ஒரு முன்னுதாரணமாக பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு எட்டலாம் என முதல்வர் விஜய் முயற்சி மேற்கொண்டதாகவும் ஷாஜஹான் குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் அதை செவிமடுக்காமல் கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்காணித்து நெறிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு பாராமுகமாக இருப்பதுதான் தமிழக மக்களுடைய விவசாயிகளுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாக, வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே கரடி தாக்கி தோட்ட காவலாளி உயிரிழந்துள்ளார். வடமலை சமுத்திரம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் முருகன் என்பவர் இரவில் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வனப்பகுதியிலிருந்து வந்த கரடி தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வனத்துறையினர் விரைந்த நிலையில் கரடி அப்பகுதியிலேயே ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்ததால் உடலை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. பின்னர் 3.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் கரடி வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டு காவலாளி முருகனின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவலாளியை கொன்ற கரடியை பிடிக்க கூண்டு அமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆடி மாத வெள்ளிக்கிழமையொட்டி நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயியம்மன் கோயிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு பூப்பந்தல் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். வாகன ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு பணிகளுக்கு இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் வராத 1,65,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் நடைபெற்ற 22வது புத்தக திருவிழாவை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் 519 இடங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஒரே நேரத்தில் 22 நிமிடங்கள் தொடர்ந்து புத்தகம் வாசித்து எலைட் உலக சாதனை படைத்துள்ளனர். இதற்கான சான்றை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பெற்றுக் கொண்டார். ஆடி மாத வெள்ளியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. ஆடி மாதத்தையொட்டி காரைக்கால் மகாகாளியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு வளையல் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கோயில் வளாகம் முழுவதும் வண்ண வளையல்களால் தோரணங்கள் அமைக்கப்பட்டு அம்மனுக்கு தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்.
ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து குறைவு காரணமாக கத்திரிக்காய் விலை கிலோ 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேவேளையில் வரத்து அதிகரித்திருப்பதால் அவரைக்காய் விலை 50 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாகவும் புடலங்காய் விலை 13 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. சென்னை வளசரவாக்கம் கங்கையம்மன் கோயில் குளத்தின் சேதமடைந்த பகுதிகளை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சீரமைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மழையால் நடைபாதை மற்றும் மதில் சுவர் சேதமடைந்தது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக நேரில் ஆய்வு செய்த வளசரவாக்கம் மண்டல குழு தலைவர் ராஜன் சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேலூர் அருகே அரசு பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆய்வக உதவியாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆய்வக பொறுப்பாளரான ராஜசேகர் என்பவரை கைது செய்த மகளிர் காவல்துறையினர் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஓமலூர் அருகே நார்க்கயிறு தயாரிக்கும் கூடத்திற்கு மின் இணைப்பு வழங்க 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய பெண் உதவி பொறியாளர் கைது செய்யப்பட்டார். KR தோப்பூர் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வந்த கவிதா என்ற அதிகாரி ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு வன சோதனைச் சாவடியில் மாஞ்சோலைக்கு செல்ல முயன்ற தொழிலாளர்களை வனத்துறையினர் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீடுகளை காலி செய்து பொருட்களை எடுத்துச் செல்ல மட்டுமே அனுமதி உண்டு என்றும் அங்கு தங்கி வசிக்க அனுமதி இல்லை என்றும் வனத்துறையினர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தொழிலாளர்கள் பேருந்துக்குள்ளேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பொருட்கள் எடுக்க மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியின் முதல் மற்றும் இரண்டாவது பாலத்தை தாண்டி வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தக்கலை, அழகிய மண்டபம், மேகா மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மற்றும் கீரனூர், காவேரி நகர், முத்துடையான்பட்டி, மேட்டுப்பட்டி, கவிநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பகல் முழுவதும் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் திடீர் மழையால் நிம்மதியடைந்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறையின் நிர்வாக திறனை வலுப்படுத்த தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு உயர்நிலை குழு அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிபிசிஐடி அதிகாரி மீதான லஞ்ச புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிர்வாகத்திறன், புலனாய்வு உள்ளிட்டவற்றை வலுப்படுத்த வேண்டும். இதற்காக தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு உயர்நிலை குழு அமைத்து நவீன தொழில்நுட்பம், திறமையான நேர்மையான பணியாளர்கள், பயிற்சி உள்ளிட்ட தேவைகள் குறித்து ஆலோசித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி குறிப்பிட்டார். குழு அமைக்கப்பட்ட 4 மாத காலத்திற்குள் தனது ஒட்டுமொத்த அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளை ஆராய்ந்து 3 மாத காலத்திற்குள் பொருத்தமான முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் வரலாற்று சாதனை வாக்குப்பதிவு நடைபெற்றதற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கோவை வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக திருவிழாவில் பெருமளவில் பங்கேற்று வரலாற்று சாதனை வாக்குப்பதிவை சாத்தியமாக்கியிருப்பதாக கூறினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பிரபலங்களின் தோற்றத்தில் பேனர்களை வைத்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.
ஜனநாயகன், கருப்பு, புஷ்பா, கூலி உள்ளிட்ட பிரபல திரைப்பட ஹீரோக்களின் தோற்றத்திலும் விளையாட்டு வீரர்களின் வடிவங்களிலும் ரங்கசாமியின் முகத்தை பொருத்தி மாநிலம் முழுவதும் பிரம்மாண்ட பேனர்களை வைத்துள்ளனர். தமிழக முதல்வர் விஜயின் அரசியல் செய்கை பாணியிலும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு பேனர் வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். மின்தடையால் மருத்துவ பரிசோதனைகள் முடங்கிய நிலையில் உயிர்காக்கும் கருவிகள் செயல்பாடுகளும் தடைப்பட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவர்களும் சிகிச்சை அளிக்க சிரமப்பட்டனர். இதனிடையே மின்தடை குறித்து விளக்கம் அளித்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அன்புமணி, மின்சாரம் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றார். மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டர்களில் திடீரென பழுது ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவில் முட்டை வழங்கும் நடைமுறையே தொடர வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் TKS இளங்கோவன், முந்தைய நடைமுறையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே கோழிக்கறி பிரியாணி திட்டம் பரிசீலிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மாணவர்கள் முட்டை உண்பது நல்லதா அல்லது சிக்கன் உண்பது நல்லதா என்பது குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முட்டை தொடர்ந்து வழங்குவது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சிக்கன் வழங்குவது என்பது இப்பொழுது எதையாவது நாம் செய்ததை மாற்றி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையிலே தான் இவர்கள் நடைபெறுகிறார்களே தவிர அதில் முட்டை சரியானதாக இருக்குமா, வலிமை தரும் உணவாக சிக்கன் வலிமை தரும் உணவா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். பிரபல OTT தளமான நெட்ஃபிளிக்ஸ் மீது 800 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஹாலிவுட்டில் உள்ள நெட்ஃபிளிக்ஸ் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த நிக்கோலஸ் கேஜ் நடித்த ஃபார்ட்டிடியூட் திரைப்படத்தின் மாஸ்டர் ஹார்ட் டிரைவ் திருடு போனதாக தயாரிப்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். உரிய பாதுகாப்பு அம்சங்களை மேற்கொள்ளாமல் அளிக்கப்பட்ட படம் காணாமல் போனதற்கு பொறுப்பேற்க முடியாது என்று நெட்ஃபிளிக்ஸ் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது.